உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உள்ளங்கையில் உன்னை வரைந்தி உன்னதர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடக்கும். வேதத்திலே பார்க்கிறோம், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அநேக நேரங்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். சாத்தான் நமக்கு விரோதமாக நிற்கலாம், அநேக காரியங்களில் நிற்கலாம். எப்படி நீங்க ஆண்டவருடைய தாசன் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுவோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம சொல், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷங்கள் நம்மை மறக்கலாம், ஹல்லேலூயா, எல்லாரும் மறந்துடலாம். ஆனா கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். உள்ள கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், நம்மை பார்த்திருக்கிறார், தினமும் பார்க்கிறார், 2 கரங்களில் வரைந்திருக்கிறார். தோஷக்காரர்கிட்ட போய் நீங்க கை கொடுக்காதீங்க. உங்க கையில உங்களுடைய ஆயுசு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஆயுசு நாட்கள் எல்லாமே ஆண்டுடைய கரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி அவ்வளோ பேருடைய பேரை எழுதியிருப்பார் நீங்க கேட்கலாம். அதுதான் கர்த்தர். சாதாரண ஒரு சின்ன சிப்பில் எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அவர் கர்த்தர், இதெல்லாம் உண்டாக்கின தேவன், அவர் சேவ் பண்ணாமல் இருப்பாரா? சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஏன்னா நம்மை மறக்காதபடி நம்மை நடத்துகிற சர்வவல்ல தேவனாய் கர்த்தர் அவரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆமென். God bless you. ஆபத்திலே அருத்துணைய பாதைக்கு நல்ல தீபமாய் இருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.